Dear parents and students, welcome to Nichayam Velvom channel. நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் எதிர்பார்த்துட்டு இருந்த நீட் 2024க்கான கரெக்ஷன் விண்டோவை என்டிஏ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் 2024 அப்ளிகேஷனுடைய கரெக்ஷன் விண்டோ மூலம் நாம் எப்படி கரெக்ஷனை மேக் பண்ணலாம், அதாவது கரெக்ஷனை எப்படி பண்ணலாங்கிற கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் வித் ஸ்டெப்ஸோடு பார்க்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் இன்னமும் என்கிட்ட கேட்குறாங்க, நீட் 2024 அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு. அவங்களோட ஆதார் இஷ்யூ இன்னமும் ரிசால்வ் ஆகலை. ஸோ அப்ளிகேஷனுடைய டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நீட் 2024 அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டை மார்ச் 9 இருந்துச்சு. அதை மார்ச் 16 வரைக்கும் என்டிஏ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஏன்னா என்டிஏ நீட் 2024க்கான கரெக்ஷன் விண்டோவையே மார்ச் 18லேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட் மார்ச் 16ஓட முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட் எக்ஸாம் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். 2024க்கான கரெக்ஷன் விண்டோ 18th மார்ச்லேருந்து 20th மார்ச் நைட் 11:50 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இதுக்கான பப்ளிக் நோட்டீஸை என்டிஏ ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நீட் 2024 அப்ளிகேஷனில் தவறுகள் பண்ணியிருக்காங்க. இந்த மிஸ்டேக்ஸை எல்லாத்தையும் கரெக்ஷன் விண்டோவில் அவங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு 3 நாள் தான் என்டிஏ கரெக்ஷனுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கிற மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். அனெக்ஷர் 1ல் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் நீட் 2024 அப்ளிகேஷனில் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸும், அப்புறம் அவங்களோட அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ண அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். சில கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு ஆதார் இஷ்யூ இருந்தது. அதாவது ஆதாரை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஓடிபி வராமல் இருந்துச்சு, ஆதார் சஸ்பெண்டடாக இருந்தது பயோமெட்ரிக் இன்டெகிரிட்டி இஷ்யூனால. இது மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக ஆதார் அத்தன்டிகேஷன் பண்ணாத கேண்டிடேட்ஸ் இந்த கரெக்ஷன் விண்டோவில் அவங்களுக்கு ஆதார் ரீஅத்தன்டிகேஷனும் அவைலபிளாக இருக்கும். பண்ண நீட் 2024 அப்ளிகேஷன் ஃபார்மோடைய கன்ஃபர்மேஷன் பேஜை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எல்லா டேட்டாஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது இன்கரெக்டாக இருந்தால் இந்த கரெக்ஷன் ஃபார்மில் நம்ம சேஞ்சஸ் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். 2024 அப்ளிகேஷனில் எப்படி கரெக்ஷன் மேக் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோவோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட் neet.nta.nic.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீட் 2024 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணோம் இல்லையா, அதே பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ஒன்லி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் லாகின் ஹியர் அப்படின்னு ரைட் சைடில் இருக்கும் பாருங்கள். அந்த சைடுக்கு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நீங்கள் நீட் 2024 அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் தான். அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க செக்யூரிட்டி பின்னை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். நீங்கள் நீட் அப்ளிகேஷனுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்னு காட்டும், அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்ன்ற ஸ்டேட்டஸ் காட்டும், ஃபீ பேமெண்ட்டும் கம்ப்ளீட்ன்ற ஸ்டேட்டஸ் காட்டும். ஃபீஸை கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான், அதாவது ஃபீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த கரெக்ஷன் விண்டோ அவைலபிளாக இருக்கும். ஃபீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணவங்களுக்கு கம்ப்ளீட் யுவர் கரெக்ஷன் அப்படின்னு பாட்டம் ஆஃப் த பேஜில் ஒரு எல்லோ கலரில் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளீட் யுவர் கரெக்ஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷனுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பேஜ் கரெக்ஷன் விண்டோ மோடில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் லெஃப்ட் மெனு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், பர்சன் வித் டிசேபிலிட்டி, எக்ஸாம் சென்டர் டீட்டெயில், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அடிஷ்னல் டீட்டெயில், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் காட்டும். இதில் நம்ம எந்த இதில் சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி கரஸ்பாண்டிங் பேஜஸில் நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தோம்னா ப்ரிமிசஸ் நேம் ஆர் நம்பர் இருக்கும், லொக்காலிட்டி, சப் லொக்காலிட்டி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க.
மெனுவில் பர்சனல் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணோன்னாக்கா பர்சனல் டீட்டெயில் விண்டோ வந்து கரெக்ஷன் மோடில் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து கேண்டிடேட்ஸோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இனிஷியல் முன்னாடி இருக்கணுமா பின்னாடி இருக்கணுமா, 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய கேண்டிடேட்ஸ் நேமை மாற்றிக்குங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், மதர் நேம், ஜெண்டர், இதில் எது சேஞ்சஸ் இருக்கோ அந்த சேஞ்சஸை நீங்கள் இங்கே கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஐடென்டி டைப் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஐடென்டி டைப்பும் இங்கே சேஞ்ச் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஐடென்டி டைப் வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சென்டர் டீட்டெயில் இங்கே வந்து கொஷின் பேப்பர் மீடியமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஸ்டேட்டு, எக்ஸாம் சிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் வந்து முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டை தான் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஃபாரின்லேயே எக்ஸாம் எழுதணும்னு நினச்சாங்கன்னா ஃபாரினில் இருக்கிற சிட்டிஸை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாதரோட ஆக்குபேஷன், மதரோட ஆக்குபேஷன், இது எல்லாத்தையும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்களுடைய குவாலிஃபிகேஷனில் சேஞ்சஸ் இருந்தாலும் இங்கே கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது என்னென்ன ஃபீல்டெலாம் உங்களுக்கு வந்து என்ட்ரு பண்ண அவைலபிளாக இருந்துச்சோ அந்த எல்லா ஃபீல்டுமே இப்போ எடிட் பண்ணுறதுக்கும் அவைலபிளாக இருக்குது. அதனால் எதில் கரெக்ஷன் வேணுமோ அதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் வந்து கான்டாக்ட் மொபைல் நம்பரையும் ரெஜிஸ்டர்டு இமெயில் நம்பர், இது ரெண்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியாது. மற்ற எல்லா டேட்டஸும் இந்த கரெக்ஷன் விண்டோ மூலமாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் 10th இல்லைன்னா 12th இதில் வந்து ரோல் நம்பர் மாற்றி கொடுத்தவங்க வந்து கரெக்டான ரோல் நம்பரை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய வந்து ரிசல்ட் மோடு, அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலோட அட்ரஸ்ஸு, அப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டு, இயர் ஆஃப் பாசிங், இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் அந்த மிஸ்டேக்ஸையும் இங்கே வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் அப்லோட் விண்டோ, இதில் வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஃபோட்டோஸ், அதாவது சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் ஃபோட்டோவாக கொடுத்துருந்தாங்க. சேம் ஃபோட்டோவாக மாற்றி அப்லோட் பண்ணிக்கலாம். சிக்னேச்சரை வந்து பிளாக் இங்கில் போடணும், சிலர் ப்ளூ இங்கில் போட்டிருந்தாங்க, அதையும் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், 10 ஃபிங்கர்ஸோட தம் இம்ப்ரெஷனை சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வெர்டிகலாக அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் இங்கே ஹரிசாண்டலாக மாற்றி அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு நிறைய டிக்ளரேஷன்லாம் கேட்கும். நம்ம அந்த டிக்ளரேஷனில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னாக்கா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். டாக்குமெண்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் எல்லாத்தையும் அக்ரி பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். யுவர் சேஞ்சஸ் ஹஸ் பின் டன், ப்ளீஸ் டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே ஓகேவை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது காட்டும். இந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், நம்ம எடிட் பண்ண கரெக்ட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ்க்காக. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட், அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட், ஃபீ பேமெண்ட் கம்ப்ளீட், டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற பட்டன் வந்து க்ரீன் கலரில் காட்டும். 2024 அப்ளிகேஷனில் கரெக்ஷன் ஃபார்ம் மூலமா நீங்கள் கரெக்ஷனை மேக் பண்ணும்போது உங்களை அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ண சொன்னாக்கா நீங்கள் பே பண்ணணும். அதாவது இன்கேஸ் ஜெண்டர், கேட்டகரி, பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பே பண்ணணும். அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணாதான் உங்களுக்கு ஃபைனல் கரெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். எக்ஸஸ் பேமெண்ட்லாம் என்டிஏ வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஆன்லைன் மோடில் மட்டும்தான் என்டிஏ ப்ரொவைட் பண்ணியிருக்கிற பேமெண்ட் கேட்வே மூலமாக ஃபீஸ் பே பண்ணணும். 2024 கரெக்ஷன் விண்டோவை அக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து என்ட்ரு ஆகணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய பாஸ்வேர்டையோ இல்லை அப்ளிகேஷனையோ மறந்துருப்பாங்க. வந்துட்டிங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணோன்னா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து ரிட்ரீவ் த்ரூ செக்யூரிட்டி கொஷின், இல்லாட்டி ரிட்ரீவ் த்ரூ லிங்க் சென்ட் டு இமெயில், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இந்த எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஒருவேளை அப்ளிகேஷன் நம்பரையே மறந்துட்டிங்கன்னா ஃபர்கட் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கும் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை என்டிஏ மறுபடியும் சென்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்த அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் வச்சு லாகின் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.